வணக்கம். உருகுற எரிமலை குழம்ப விட சூடான ஒரு விஷயத்த ஒரு சுவருக்குள்ள எப்படிங்க அடக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது ஏதோ சும்மா கணக்கில்ல, இது ஒரு பயங்கரமான இன்ஜினியரிங் சவால். வாங்க, இந்த சம சூடான பிசிக்ஸ் பசில்குள்ள நாம சேர்ந்து ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த கேள்வி. பார்க்கறதுக்கு ஏதோ எக்ஸாம் பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இந்த எண்களுக்கு பின்னாடியும் வார்த்தைகளுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கேள்வி ஒளிஞ்சிருக்கு. 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு சுவரை டிசைன் பண்றது எப்படி? வாங்க, இதை நாம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்போ கேள்வி என்னன்னா, உருகி எரிமலை குழம்ப விட சூடான ஒன்றை எப்படி கட்டுப்படுத்துறது? ஆமாங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பத்தி. இது வெறும் நம்பர் இல்ல, இது பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய பேரழிவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு டிசைன் புதிர். சரி, வாங்க, நம்மளோட சவாலோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். இது வெறும் எண்களை பத்தினது மட்டும் இல்ல. நிஜ உலகத்துல பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல இருந்து விண்கலங்கள் வரைக்கும் இன்ஜினியர் சந்திக்கிற ஒரு முக்கியமான வடிவமைப்பு புதிருது. நம்மளோட மிஷனை ரொம்ப சிம்பிள். இந்த பயங்கரமான வெப்பத்தை ரொம்ப பாதுகாப்பா தாங்கி நிக்கிற மாதிரி ஒரு சுவரை நாம டிசைன் பண்ணணும். சரி, இப்ப நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை பார்க்க போறோம். இந்த கணக்குல மறைஞ்சிருக்கிற சில டெக்னிக்கல் வார்த்தைகளை உடைச்சு அது என்ன சொல்ல வருதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம க்ளூ வெப்ப கடத்து திறன், அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் வழியா வெப்பம் எவ்வளோ வேகமா பரவுதுங்கிறது தான் இது. இப்போ நல்லா கொதிக்கிற சூப்ல ஒரு இரும்பு கரண்டியை வச்சா அதோட நுனி உடனே சுட்டுடும். ஆனா அதுவே ஒரு மரக்கரண்டியா இருந்தா அவ்வளவு சீக்கிரம் சூடாகாது. ஏன்னா இரும்புக்கு வெப்ப கடத்து திறன் அதிகம், மரத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம கணக்குல இந்த சுவரோட வெப்ப கடத்து திறன் 1.15 W/mK செல்சியஸ். இது கிட்டப்பட்ட செங்கல் மாதிரியான ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். இது வெப்பத்தை ஓரளவுக்கு கடத்தும், ஆனா முழுசா தடுத்தும் நிறுத்தாது. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளோட முதல் முக்கியமான க்ளூ. அடுத்து வெப்பப்பாய்வு, அதாவது ஹீட் ஃப்ளக்ஸ். இதை நீங்க வெப்பத்தோட ஸ்பீடுன்னு கூட நினைச்சுக்கலாம். எப்படி ஒரு பைப் வழியா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தண்ணி போகுதோ, அதே மாதிரி ஒரு பரப்பு வழியா எவ்வளோ வெப்பம் பாயுதுங்கிறது தான் இது. நம்ம டிசைனோட முக்கியமான ஒரு கட்டுப்பாடு இதுதான். வெப்பப்பாய்வு ஒரு சதுர மீட்டருக்கு 2500 வாட்ஸுக்கு மேல போகவே கூடாது. நம்ம வெப்பத்துக்கான ஸ்பீட் லிமிட் இதுதான் வச்சுக்கோங்க. இப்போ வெப்பநிலைகளை பாருங்க. சுவரோட ஒரு பக்கம் 1100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்குது, இன்னொரு பக்கம் 350 டிகிரி. இந்த பிரம்மாண்டமான வெப்ப போரை தான் நம்ம சுவர் சந்திக்க போகுது. சோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு வெப்பநிலைகளுக்குமான வேறுபாடு தான் வெப்ப ஓட்டத்தை உருவாக்குது. நம்ம கணக்குல அது ஒரு பெரிய 750 டிகிரி செல்சியஸ். சரி, இப்ப நம்ம கிட்ட எல்லா க்ளூஸும் இருக்கு. இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு அழகான இயற்பியல் விதி இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இந்த விதி ரொம்ப சிம்பிள்ங்க. வெப்பநிலை வேறுபாடு எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோ வேகமா வெப்பம் பாயும். அதே மாதிரி ஒரு பொருள் வெப்பத்தை எவ்வளோ நல்லா கடத்துதோ அவ்வளோ வேகமா வெப்பம் போகும். இந்த அழகான விதிக்கு பேரு ஃபூரியரின் வெப்ப கடத்தல் விதி. இதுதான் நம்ம புதிருக்கு தீர்வு காண போற திறவுகோல். நம்ம புதிருக்கு விடை கண்டுபிடிக்க இந்த விதியை நாம கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கோம். இங்க பாருங்க, சுவரோட தடிமன் வேணும்னா வெப்ப கடத்துத்திறனையும் வெப்பநிலை வேறுபாட்டையும் பெருக்கி வர்ற பதில வெப்ப பாய்வால வகுக்கணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற எண்களை இதுல பொருத்த வேண்டியதுதான் பாக்கி. சரி, இப்போதான் அசல் மேட்ரிக்கே வரும். நம்ம கிட்ட இருக்கிற மதிப்புகளை இந்த சூத்திரத்துல போட்டு அந்த மர்மமான தடிமன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். வாங்க, இந்த 3 ஸ்டெப்ல பதில கண்டுபிடிக்கலாம். மொத ஸ்டெப், வெப்பநிலை வேறுபாட்டை கண்டுபிடிக்கணும். 1100ல இருந்து 350 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 750. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப், இத நம்ம சுவரோட வெப்ப கடத்து திறனான 1.15ஆல பெருக்கணும். நமக்கு 862.5ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. கடைசி ஸ்டெப், இந்த எண்ணை நம்ம வெப்ப பாய்வு ஸ்பீட் லிமிட்டான 2500ஆல வகுக்கணும். அவ்வளோதாங்க. இதோ நம்மளோட பதில் 0.345 மீட்டர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 34.5 சென்டிமீட்டர்ஸ். இன்னும் சொல்ல போனா, ஒரு அடிக்கு கொஞ்சம் அதிக தடிமன்ல ஒரு சுவர் இருந்தா போதும், அந்த பயங்கரமான வெப்பத்தை தாங்கிடலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? சோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, 0.345 மீட்டர்ஸ். ஆனா இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இந்த ஒரு கணக்கீடு நிஜ உலகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு சின்ன பிசிக்ஸ் பிரின்சிபல் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு. பெரிய தொழிற்சாலை உலைகள், விண்வெளி ஓடத்தோட வெப்ப கவசங்கள், ஏன் நம்ம வீடுகளை குளிர்காலத்துல கதகதப்பா வச்சுக்கிற இன்சுலேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் டிசைன் பண்ண இது உதவுது. அணு உலைகளோட பாதுகாப்புக்கும் இதுதான் அடிப்படை. பாத்தீங்களா, ஒரு சின்ன ஃபார்முலா எவ்வளவு பெரிய பயங்கரமான வெப்பத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண உதவுதுன்னு. இது என்ன யோசிக்க வைக்குதுன்னா, இது மாதிரி வேற எந்தெந்த இயற்பியல் விதிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம வாழ்ற இந்த உலகத்தை ஒவ்வொரு நொடியும் அமைதியா வடிவமைச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.